தொடர்ந்து பேசுறேன். பிரியதர்ஷினி ராகுல் சொல்லுங்க ப்ளீஸ். மேடம் பேசுற கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க ப்ளீஸ். நான் முதல்ல கேட்டதுதான், டெல்லியில என்ன மாதிரியான சூழல் இருக்கு, அடுத்தபடியா பாதுகாப்பை பலப்படுத்தணும், பதிலடி கொடுக்க போறாங்க. ஏற்கனவே நிறைய ஒப்பந்தங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எந்த நிலையில இருந்தோ அந்த நிலையிலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதனால அடுத்த கட்டமா என்ன மாதிரியான சூழல்கள் உருவாகும் நினைக்கிறீங்க? அடுத்தடுத்து என்ன செய்ய போகுது? நிறைய பேருக்கு இங்க புரியாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிய எப்படி நீங்க இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற கேள்விதான் நிறைய வருது. இப்போ எப்படி அது பண்ண முடியும்? ஏன்னா நீங்க யூனிலேட்டரலா ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. ரெண்டு கண்ட்ரியும் சேர்த்து பண்ண ஒரு ட்ரீட்டி இது. வேர்ல்ட் பேங்க் பண்ண ட்ரீட்டி. சோ இதுல வேர்ல்ட் பேங்க்கும் இன்வால்வ் ஆகணும், யுஎன் இன்வால்வ் ஆகணும், பாகிஸ்தான் இருக்கணும், நீங்க இருக்கணும். எப்படி நீங்க இதை சஸ்பெண்ட் பண்ணலாம்? ஆக்சுவலி அவங்க சொல்றது கரெக்ட் டு அன் எக்ஸ்டென்ட். ஏன்னா ஆர்டிகல் 12 ஆஃப் த ட்ரீட்டி, அந்த ட்ரீட்டியோட ஆர்டிகல் 12 இதுதான் சொல்லுது. நீங்க ரீப்ளேஸ் தான் பண்ண முடியுமே இந்த ட்ரீட்டியை தவிர, நீங்க இந்த ட்ரீட்டியை சஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு கிளாஸ் பத்தி அவங்க எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. ஆனா அந்த இதுல ஒரு லீகல் கேட்ச் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வியன்னா கன்வென்ஷன் ஆஃப் ட்ரீட்டிஸ்னு ஒண்ணு இருக்கு. அந்த வியன்னா கன்வென்ஷன் ஆஃப் ட்ரீட்டிஸ்ல 62 ஆர்டிகல் 62 என்ன தெளிவா சொல்லுது அப்படின்னா, நீங்க ஒரு ட்ரீட்டி ஆரம்பிச்சிருக்கும் போது சில சர்க்கம்ஸ்டான்சஸ்க்காக அந்த ட்ரீட்டியை நீங்க ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க. அப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கும். ஒருவேளை இப்ப அந்த ட்ரீட்டி நீங்க கண்டினியூ பண்ண முடியாம இருக்கிறதுக்கான ரீசன் அந்த சிச்சுவேஷன்ஸ் அதே மாதிரி இல்ல அப்படின்னா நீங்க அந்த ட்ரீட்டியை கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சோ இந்த ஸ்டாண்ட் தான் கவர்மெண்ட் எடுப்பாங்கன்னு நாங்க எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இப்ப இந்த ட்ரீட்டியை சஸ்பெண்ட் பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, அடுத்து இந்த ட்ரீட்டியை அவங்க எப்படியாவது என்ன சொல்றது, இந்த ட்ரீட்டியவே டிஸ்மிஸ் பண்றதுக்காக, இந்த ட்ரீட்டியை ரிசால்வ் பண்றதுக்காகவே ஆன ஒரு ஸ்டெப் தான் இது, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இண்டஸ், ஜேலம், சேனப், சட்லஜ், பியாஸ், ரவி, இதுதான் இண்டஸ் வேலி, இண்டஸ் ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ். இந்த ரிவர்ஸ் தான் பாகிஸ்தானுக்குள்ள போகுது. மேல இருக்கிற 3 ரிவர் இந்தியா யூஸ் பண்ணி, பாகிஸ்தான் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற 3 ரிவர் இந்தியா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ கேள்வி அடுத்தது என்ன வருதுன்னா, இந்தியா எப்படி ஸ்டாப் பண்ண முடியும், இந்த தண்ணி ஸ்டாப் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்றது. சோ இது நிறைய விஷயத்துல we can actually utilize it. எப்படின்னா நம்ம டேம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அதை ரீலோகேட் பண்ணலாம், ரீட்ரிபியூட் பண்ணலாம் அதை. சோ இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் இன்னைக்கு இவங்க இதை டிசைட் பண்ணாங்க அப்படின்னா இதோட இம்பாக்ட் பாகிஸ்தானுக்கு 10 நாள்ல இருந்து 2 வருஷத்துக்குள்ள கிளியரா தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா பாகிஸ்தானோட பாப்புலேஷனே பாத்தீங்கன்னா 26 கோடி கிட்ட தான். அதுல 24 கோடி இந்த இண்டஸ் வாட்டர்ல டிபெண்டன்சி. சோ அதனால யோசிச்சு பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்க்கு கொண்டு வர ஒரு ஸ்டேட்டஸ். இதுக்கு முன்னாடி எத்தனையோ we had differences இருந்திருக்கு. புல்வாமா அட்டாக்ஸ் கூட இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 2000ல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா 12 அட்டாக் ஒன்லி ஆன் சிவிலியன்ஸ் நடந்திருக்கு. அதுலயே என்ன சொல்றது, இந்த யாத்ராஸ் போறவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த அமர்நாத் யாத்ராஸ் இருக்கிறவங்களை பார்த்து டார்கெட் பண்ணி அவங்கள என்ன ஷூட் பண்றது, கன் பாயிண்ட்ல ஷூட் பண்றது has been a process அங்க காஷ்மீரை பொறுத்த வரைக்கும். ஆனா இத்தனை வருஷத்துல அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்காம இப்ப பர்டிகுலரா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இண்டஸ் வாட்டரை ஸ்டாப் பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ் பிக் பிளான்ஸ் அப்படின்றதுல ஒரு குவெஸ்டனும் கிடையாது. ஐ திங்க் இட்ஸ் வெரி கிளியர். சோ ஜனாதிபதி, உள்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்திப்பு எதை சொல்லுது, என்ன நடந்துச்சு? இது நீங்க மேனிபுலேட், அதாவது நம்ம இத we can only comprehend என்ன நடந்ததுன்னு இன்னும் கான்கிரீட்டா நமக்கு வரல. பட் ஆனா இத பத்தி வரும்போது கண்டிப்பா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி நிறைய ஒரு பேச்சுவார்த்தை இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இஸ்ரேல்ல நடந்த ஹமாஸ் அட்டாக் பாத்தீங்கன்னா அக்டோபர் 7ஆம் தேதி 2023ல. இன்ஃபேக்ட் போன வருஷம் இந்த நேரத்துல நான் இஸ்ரேல்ல தான் இருந்தேன். ஸ்பெஷல் டெபுடேஷன்ல இஸ்ரேல் கூட்டிட்டு போயிருந்தாங்க அந்த ஹமாஸ் அட்டாக் இடத்த நமக்கு காட்டுறதுக்கு as a ஸ்பெஷல் டெலிகேஷன். டிப்பிக்கலி இப்ப எப்படி நடந்திருக்கோ அதே மாதிரி தான். பட் ப்ராபப்ளி அது குவாண்டம் வேற மாதிரி இருந்திருக்கலாம். பட் அந்த ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா, அந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா அப்சல்யூட்லி த சேம். அந்த சிவிலியன்ஸை எதிர்பார்க்காத டைம்ல டக்குன்னு அட்டாக் பண்றது. அதுலயும் இந்த ஒரு வேலி பர்டிகுலரா பாத்தீங்கன்னா, இது இந்த பைசரான் அப்படின்ற வேலி பஹல்கான்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ள தள்ளி இருக்கிற ஒரு வேலி. சோ நீங்க உள்ள வரணும்னா ஒன்னு ஹார்சஸ் இல்ல பை வாக் அந்த மாதிரி தான் வர முடியுமே தவிர அங்க ரோடு கனெக்டிவிட்டி ரொம்ப கம்மி உங்களுக்கு. அதனாலதான் அது ஒரு மினி ஸ்விட்சர்லாண்டுன்னு சொல்லப்படுது. ஏன்னா அதோட சினிக் பியூட்டி அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம்ன்றதுனால. பட் அந்த இடத்த இவங்க சூஸ் பண்ணிருக்கிறதுக்கான ரீசனே அவங்களுக்கு ஓடுறதுக்கு இடம் கிடைக்காது. அதே மாதிரி ஃபோர்ஸஸ் வர்றதுக்கு அங்க லேட் ஆகும்.
So before the forces could come, பட் அவங்க தப்பித்து போறதுக்கான வாய்ப்புகளும் எளிதா இருந்திருக்கு. See, actually இது வந்து நான் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல சொல்லியிருக்கேன் கோபால் கிருஷ்ணன். சி ஆர்டிகல் 370 நம்ம வந்து அபாலிஷ் பண்ணியிருக்கோம். எப்போ? டிசம்பர் 11, 2023. சோ உடனே நம்ம வந்து இன்னொரு 6 மாசத்துல வந்து எலெக்ஷன் அங்க பண்ணியிருந்திருக்க வேண்டாம் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா மத்த ஸ்டேட் மாதிரி மத்த யூனியன் டெரிட்டரி மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் நமக்கு கிடையாது. ஆர்டிகல் 370 அபாலிஷ் பண்றதே வாஸ் அ பிக் ஸ்டாண்ட். ஒரு பெரிய அதுவே ஒரு போர்க்களம் நமக்கு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல 370 வந்து நம்ம அபாலிஷ் பண்ணதுக்கு அப்புறமா அது ஒரு பிரசிடென்ட் ரூல்ல அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷம் இருந்திருக்கணும் அப்படின்றது என்னோட அப்சர்வேஷன். இப்போ என்ன ஆயிடுதுன்னா இது ஸ்டேட் இல்ல சென்டர் ஹூஸ் டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இடம். அதுல 370 அபாலிஷன்ன்றது இன்னொரு கிரிட்டிக்கலான ஒரு லா. சோ ரெண்டு கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்த வந்து நம்ம இந்த டைம்ல வந்து ஒரு எலெக்ஷன் கொண்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியன் டெரிட்டரிக்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு கவர்னன்ஸ் கொண்டு வரதுனால இப்ப இது யாரோட தவறு? இல்ல அவங்களுக்குன்னு ஒரு கவர்னன்ஸ் கொண்டு வந்ததுனால அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி இன்னும் ஒரு பாதுகாப்பின்மை அதிகரிக்கும், ரூலிங்க்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கறது தானே நம்ம கொண்டு வரோம். அதுல எங்க பிரச்சனை வருது? அவர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உமர் அப்துல்லா அவர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டிகல் 370 ஒரு அபாலிஷன் வந்து கரெக்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் காஷ்மீர் வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றது கரெக்ட். ஏன்னா 370 நம்ம அபாலிஷ் பண்ணாதான் we will open up. அதுவும் நம்ம இந்தியாவோட ஒரு பங்கு. நம்ம ஏன் அங்க போகாம இருக்கணும்? வாட் இஸ் த ரீசன் தட் இட் ஷுட் ஹேவ் a different constitution? அது ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரி மாதிரி இல்ல இருந்துட்டு இருந்தது இத்தனை வருஷமா. பட் த பாயிண்ட் ஹியர் இஸ் இவ்வளவு பெரிய டெசிஷன் நம்ம 370ன்ற பெரிய டெசிஷன் எடுத்த உடனே அட்லீஸ்ட் ஒரு 1.5-2 வருஷம் அது ஒரு பிரசிடென்ட் ரூல்ல இருந்திருந்ததுன்னா உள்ள எல்லாத்தையும் செட் பண்றதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். ஓகே, இப்போ யாரு இந்த தாக்குதலில் ஈடுபட்ட 1, 2, 3 நபர்களுடைய பெயர்கள்லாம் இப்போ கிடைத்திருக்கிறது. மொத்தமாக இவர்களை பிடிக்கிறதுக்கான வழிமுறைகள்ல மத்திய அரசு ஈடுபட்டு இருக்கா, இல்லை யாரெல்லாம் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்களோ அவர்கள் மீதெல்லாம் பதில் தாக்குதல் நடத்துறதுக்கு மத்திய அரசு தயாராயிட்டு இருக்கா? பதில் தாக்குதல் அப்படின்றதுலாம் இது வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் நேம்ஸ் எல்லாம் சொன்னாங்கல்ல, கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி நேம்ஸ் எல்லாம் சொன்னாங்கல்ல, இவங்க எல்லாம் கைது செய்திருக்கிறாங்களா இல்ல அவங்க மூலமா அடுத்தடுத்த நபர்களை கைது செய்ய போறாங்களா? என்ன நிலையில இருக்குது மேடம்? அந்த ஒரு கிளாரிபிகேஷன் வந்து பப்ளிக் டொமைன்ல இன்னும் அவங்க வைக்கல. இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப அந்த 7 டெரரிஸ்ட்னு சொல்றாங்க. அந்த 7 டெரரிஸ்ட்ல 5 பேரு ஹேவ் பாகிஸ்தான் ஆரிஜின்ன்றாங்க, 2 பேரு காஷ்மீரை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. இதனாலயே அந்த காஷ்மீர்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா போராட்டம் காஷ்மீர்ல தான் நிறைய 35 வருஷம் அப்புறமா கம்ப்ளீட் ஷட் டவுன் ஆஃப் காஷ்மீர் இன்னைக்குதான் நடந்திருக்கு. ஏன்னா காஷ்மீர்ல இருக்கிறவங்களே வந்து தே ஆர் ஆக்சுவலி பீங் ஷாக்ட். ஏன்னா அவங்களுக்கு டூரிசம் அப்படின்றதுதான் பேசிக் எக்கனாமிக் ஸ்கோப். நீங்க அந்த டூரிசமே நீங்க பயன்படுத்தி அடிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அவங்களோட பொருளாதாரத்துக்கும் பெரிய ஒரு செட்பேக் இது. சோ அதனால இன்ஃபேக்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இறந்து போன 26 பேர்ல ஒருத்தர் வந்து சையத் முகமதுன்னு ஒரு, ஏன்னா அவங்க தேடி தேடி ஃபயர் பண்ணவங்க எல்லாருமே ஹிந்துஸ். அவங்க கேக்குறாங்க which religion you are following, முஸ்லிமா ஹிந்துவான்னு கேக்குறாங்க. நீ ஹிந்துன்னு சொன்னாதான் ஷூட் பண்றாங்க. பட் ஆனா இந்த சையத் முகமது அப்படின்ற ஒரே ஒருத்தர் தான் முஸ்லிம ஷூட் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலி அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இருக்கிற ஒருத்தர், சைட் சீயிங்க்கு டூரிஸ்ட்க்கு வந்து கைட் பண்றவரு. இந்த போனி ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த போனி ரைட்ஸ் கொண்டு வந்திருக்காரு. அதுல வந்து இவங்களை வந்து சுற்ற போறாங்கன்றதுக்காக அவரோட உயிரை மனைய வச்சு இந்த டூரிஸ்ட எஸ்கேப் பண்ண விட்டு அவர் இறந்து போயிருக்காரு. சோ அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் காஷ்மீர். அதுதான் அங்க இருக்கிற முஸ்லிம்ஸும் சொல்றாங்க, we are not anti anybody here. இது வந்து என்ன நடக்குதுன்னா பாகிஸ்தான் வந்து டேக்கிங் த ஷேட் ஆஃப் காஷ்மீர்ன்றதுதான் இங்க பிரச்சனை. எஸ், தொடர்ந்து பேசலாம் ராகுல். பீகார்ல பிரதமர் நரேந்திர மோடி எப்படி தாக்குதல் கொடுக்கப்படும் உலக நாடுகளுக்கே ஒரு குரலை அவர் எழுப்பியிருந்தார், எல்லாம் இந்தியா முழுவதும் இன்னைக்கு கவனிச்ச ஒரு விஷயம். ஆனால் பிரதான எதிர்கட்சியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் இதற்கு ஒரே குரல்ல சம்மதம் தெரிவிக்கிறாங்களா? அவங்களுடைய விமர்சனங்கள் இந்தியாவுடைய பாதுகாப்பை எப்படி சமாளிக்க போகுது? இல்ல ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி வந்து இப்ப நீங்க இந்த ஒரு சிச்சுவேஷன்ல, இந்த ஒரு பெரிய டெரர் டைம்ல இருக்கிற சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட் தப்புன்ற ஸ்டாண்ட் நீங்க எடுக்கிறீங்கன்னா அப்ப யாரு கரெக்ட்ன்ற ஸ்டாண்ட் நீங்க எடுக்கிறீங்கன்ற கேள்வி வருது ஃபர்ஸ்ட்.
ரெண்டாவது விஷயம் வந்து 2025 ஏப்ரல் 21 தான் ஃபர்ஸ்ட் காஷ்மீர்ல ஒரு டெரர் அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம எல்லாம் இப்படி கொந்தளிச்சு கரெக்ட் வந்து பிரதமர் வந்து ராஜினாமா செய்யணும், அவர் வந்து he should take the responsibility அப்படின்னு சொல்றதுல ஒரு அழகு இருக்கு. வெறும் 2000 இருந்து மட்டும் நான் உங்களுக்கு டேட்டா கொடுத்தேன்னா மார்ச் 21 2000 வந்து 36 பேர் சிவிலியன் செத்துருக்காங்க, ஆகஸ்ட் 2000 வந்து 32 பேர் சிவிலியன் செத்துருக்காங்க, அக்டோபர் 2001 36 பேர் சிவிலியன் செத்துருக்காங்க, நவம்பர் 22 19 பேர் சிவிலியன், அந்த மாதிரி நான் ஒரு 22 டீடைல்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். சோ இப்போ வந்து அந்த டைம்ல பிரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இல்லையா, அப்ப அந்தந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் என்ன ரிசைன் பண்ணிட்டாங்களா, அந்தந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணுமா இல்ல இன்டர்னல் பாலிடிக்ஸை ஹேண்டில் பண்ணணுமான்றது நம்ம முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். இப்ப கண்ட்ரி வந்து ஒரு பெரிய எக்ஸிஜன், அதாவது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எமர்ஜென்சி ஃபேஸ்ல இருக்கும்போது இந்த டைம்ல உட்கார்ந்து உங்க உட்கட்சி பூசல் இது உட்கார்ந்து இது ஒரு பாலிடிக்ஸ் பண்றது வந்து 78 வருஷம் ஜனநாயகத்துக்கே வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் தான் நான் சொல்லுவேன். இல்ல இப்படி அரசியல் பண்ணுகிற போது ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சதியை அழிச்சிட முடியுமா? அது ஒரு கேள்விக்குறியா மாறும்ல. பயங்கரவாதிகளா சொல்லுங்க மேடம். சொல்லுங்க ப்ளீஸ். இல்ல பயங்கரவாதிகளை ஒட்டுமொத்தமா நம்ம இந்தியாவில இருந்து அகற்றணும் அப்படிங்கிற இடத்தில் எதிர்கட்சிகளுடைய குரல் அப்படிங்கிறது அதை மந்தப்படுத்துற மாதிரி இருக்குல்ல. அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இப்போ நம்ம வந்து இந்த டைம்ல பாலிடிக்ஸா இல்ல நேஷனல் ஸ்பிரிட்டா நம்ம பாத்துக்கணும். நீங்க பாலிடிக்ஸ் பண்ணணுமா இருக்கிற சிச்சுவேஷன்ல, இல்ல நாங்க இருக்கோம் உங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு வந்து ஒத்துழைக்கணுமா அப்படின்றதுதான் எங்க கேள்வி. கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு ப்ரொஃபசர். இதே பங்களாதேஷோட வார் டைம்ல வாஜ்பாய் அவர்கள் வந்து அப்போசிஷன்ல இருக்கும்போது நான் உங்களுக்கு சப்போர்ட் தரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரா இல்லையா? சி நேஷனல் கண்டிஜென்சி. மேடம் ஒரு இடை கேள்வி சொல்லிடுறேன். என்ன எதிர்ப்பதுன்னா இது மத ரீதியாக கொண்டு போகிறாங்க, மத ரீதியான ஒரு பிளவு உருவாகுது அப்படிங்கறத பேஸ் பண்ணி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது எப்படின்னா அதனாலதான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிற ஒரு முஸ்லிமே வந்து அவர் வந்து உயிர் பிரிந்தாரு. யாரு? ஹிந்துஸ சேவ் பண்றதுக்காக. இந்த மத பிரிவு, இந்த மத உணர்வு இது கொண்டு வர்றது எல்லாமே இந்த பொலிட்டிக்கல் ஸ்பியர் தாங்க. மக்களா நீங்களோ நானோ இல்ல நம்ம பேசுற யாருமே இவர் ஹிந்து இவர் முஸ்லிம்னு நம்ம வந்து தாழ்த்தி படுத்தி பேசுறது கிடையாது. இந்த உணர்வை கொண்டு வரதே இந்த பொலிட்டிஷியன்ஸ் அப்படின்றதுல எனக்கு எந்த ஒரு மாறு கருத்துமே கிடையாது. இவங்க இதை ஸ்டாப் பண்ணிட்டாலே இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப செழிப்பான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியா இருக்கும். இப்ப இருக்கிற ஒரு பிரச்சனை, ஏற்கனவே காஷ்மீர்ல இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, என்ன சோர்ஸ்ன்னு தெரியல. 17 பேர் இப்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க, அதுல எத்தனை பேர் மீண்டு வீட்டுக்கு வருவாங்கன்னு நமக்கு தெரியல. இந்த பிரச்சனையில உட்கார்ந்துட்டு இவங்க இன்டர்னல் பாலிடிக்ஸ் பண்றது இவங்களோட பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியை தானே காட்டுது நமக்கு. இது மக்கள் நோட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஒட்டுமொத்தமா நம்ம தொடர்ந்து இது மாதிரியான பயங்கரவாத சம்பவங்களை ஒவ்வொரு கால இடைவெளியில நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். அப்போ அதை அகற்றணும் அப்படிங்கிற பார்வை எல்லாரும் ஒன்றிணைந்து முனைந்து சொன்னாதானே முடியும். ஒரு கை ஓசையால எல்லாத்தையும் அகற்றிட முடியுமா? இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு 16 வருஷமா டெல்லியில இருக்கேன் கோபால் கிருஷ்ணன். நான் ஃபர்ஸ்ட் டெல்லி வரும்போது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு இடம் இது. எந்த டைம்ல எப்ப பாம் பிளாஸ்ட் ஆகும்னு தெரியாது, ஒரு மார்க்கெட்டுக்கு போக முடியாது, ஒரு பப்ளிக் இடத்துக்கு போக முடியாது. இட் வாஸ் அ வெரி அன்ப்ரொடெக்டட் பிளேஸ். சோ நான் என்ன கேட்கிறேன், இப்ப இந்த 16 வருஷத்துல there is a lot of change. கடந்த 10-12 வருஷத்துல இந்தியால வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த கசாப் இன்சிடென்ட்க்கு அப்புறமா, அதாவது பாம்பே மசக்கருக்கு அப்புறமா எப்ப இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கல. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் which has happened. அதுவும் ஏன் நடந்திருக்குன்னா காஷ்மீர் பார்டர்ன்ற ஒரே காரணத்துக்காக தான். அகைன் கமிங் பேக் டு த பாயிண்ட், இதே ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரசிடென்ட் ரூல்ல இருந்திருந்ததுன்னா கம்ப்ளீட்டா சென்ட்ரலோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கும். பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு செட்டில் பண்ணணும். இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் டெமோக்ரஸின்றது அவங்களுக்கு பொறுமையா எடுத்து சொல்லி 370 இல்லாத நாட்கள் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? இந்தியாவின் பாதுகாப்பு குறித்து நம்ம தொடர்ந்து நிறைய பேச வேண்டியதுக்கு இன்றைய நேரம் சுருக்கமா இருக்கு. அந்த நேரத்துக்குள்ள நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க பிரியதர்ஷினி ராகுல். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் பாகிஸ்தானுக்கு